ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ரிகாசாஸ் கிச்சன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி ஒரே மாதிரியான டேஸ்ட்ல தான் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பல் செஞ்சு பார்க்கலுமே மிச்ச நாளைக்கு கெட்டு போகாமல் வைக்கிற மாதிரியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கூனிசோ. உங்கள் ஊரில் என்ன இதுக்கு நேம் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான கூனிசோ ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கடைகளில் எவ்வளோ தான் பேக் பண்ணி வாங்கினாலும் இந்த கூனிசோ மேக்ஸிமம் ஒரு 4-5 டீப் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பாதி துருவின தேங்காய் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமலே வறுத்தெடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அழகாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்லோட் பண்ண வீடியோக்களில் நான் பீஃப் சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டியிருப்பேன். அந்த மெத்தட் மாதிரி தான் இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நாங்கள் கூனிஸ் ஆட் பண்ணி செய்கிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரங்காட்டியும் பாருங்கள். இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துட்டு வரப்போ மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துட்டு வாங்க. உங்களுக்கே விளங்கும் நல்ல மணத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது எங்களோட துருவின தேங்காய். இந்த மாதிரி அழகான கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ 2 டீஸ்பூன் கட்டர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாசி சம்பலாக இருக்கட்டும், இறைச்சி சம்பலாக இருக்கட்டும், இந்த கோகோனட் யூஸ் பண்ணி செய்யும் போது இந்த ஷேடட் கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஆயிலில் போட்டு. அது நான் ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேனில் எந்த ஆயிலையும் யூஸ் பண்ணாமல் வறுத்தெடுத்தீங்கன்றாலே போதும். ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவி ட்ரை ஆகி வச்சுருந்த இந்த கூனிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கூனியில் இருக்கும் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகும் வரைக்கும் மெதுவாக லேசாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயிலில் போட்டு சடனாக ஃப்ரை பண்ணி எடுக்க பார்த்தோன்னா எல்லாமே தெரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மெதுவாக ஃபஸ்ட்டுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும் வரைக்கும் விட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா விளங்கும் பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கைவிடாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணி 1 கப் மாதிரி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு எண்ணெய் சூடாகி வர இந்த டைமில் லார்ஜ் சைஸ் வெங்காயம் 2 மெல்லிஸாக கட் பண்ணினது ஆட் பண்ணிக்கோங்க. இயன்ற அளவு வெங்காயத்தை மெல்லிசாவே கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் தடிப்பமாக கட் பண்ணினீங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு டைமும் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்கிற சம்பல் வந்து கிறிஸ்பி தன்மையை இழந்துரும். அதனால் ஏண்ட அளவு மெல்லிசாவே கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பல் செய்கிறப்போ பக்கத்துலேயே இருந்து ஸ்பூனை வச்சு பிரட்டி இருக்கணும். அதனால் பக்கத்துலேயே இருந்து செய்ய பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அடிக்கடி பிரட்டி விட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் சடனாக வந்து ஃப்ரை ஆக பார்க்கும். அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. வீடியோ பார்த்தாலே விளங்கும். ஸ்டார்ட்டில் போட்ட மாதிரி இல்லாமல் அழகான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எங்கிட்ட ஒனியன் எல்லாம் ஃப்ரை ஆகி வந்துட்டு ஸ்டவ்ல இருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனுக்கு 4-5 மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரீன் சில்லி ஒரு 5 செகண்டுக்கு ஃப்ரை ஆக விட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை ஆக விடுங்க. மிச்ச நேரம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, வாசனை கொஞ்சம் போகிறதுக்கு மாதிரி ஃப்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சம்பல் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ட்ரையான பவுலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கூனிஸோ ரோஸ்ட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி வச்ச ஒனியன் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும் போதே கிறிஸ்பி தன்மையாக இருக்கணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கூடுதலாக ஒனியன் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக க்ரீன் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ஃப்ரை பண்ணி வச்ச கரி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். நீங்க இந்த சம்பல் சடனா சாப்பிட செய்றீங்கன்னா உங்களுக்கு விரும்பினா இந்த லெமன் ஜூஸுக்கு பதிலா புளியம்பழ ஜூஸும் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலும். டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸ்பூன் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சரியான லெவலுக்கு மிக்ஸ் ஆகி வராது. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ கை வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மிச்ச நாளைக்கு கெட்டு போகாமல் கிறிஸ்பி தன்மையாகவே இருக்கும். இந்த கூனிஸோக்கு பதிலாக உங்களுக்கு விரும்பினா வாழைப்பூ ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணவும் இயலும். இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணும்போ உப்பு புளி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களோட சூப்பரான கூனிசோ சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.